வணக்கம். இன்றைக்கி சென்னையில் ஒரு நாள் அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். படம் டைட்டில் கார்டு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஸ்லைடு நன்றி நன்றி நன்றிட்டு நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேர்த்துக்கு நன்றி சொல்லி நான் பார்த்ததே இல்லை இந்த படத்துக்கும். சரி, படத்துக்குள்ள அப்படி என்னடா இருக்குது, ஏன்னா இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் இது எவ்வளோ பெரிய ஒரு டீம் எஃபர்ட் அப்படின்ட்டு. அவங்க எவ்வளோ நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எக்கச்சக்க காட்சிகளில் கண்கூடாக தெரிந்தது. ஸோ அந்த படத்துக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ண அத்தனை நெஞ்சங்களுக்கும் ஒரு ராயல் சல்யூட். அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இந்த படங்க டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். இந்த படம் இயக்கியிருப்பவர் அப்படிங்கிறது ஷஹீத் காதர் அப்படிங்கிற ஒரு இயக்கியிருக்கிறார். இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஷெஹாத் ஜலால் அப்படிங்கிற ஒரு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பாபி அண்ட் சஞ்சய் பிரதர்ஸ் அவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் மகேஷ் நாராயணன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இதுக்கு மியூசிக் அண்ட் பிஜிஎம் போட்டிருக்க மெஜோ ஜோசப் அப்படிங்கிற மியூசிக் போட்டிருக்காரு. சரத், ராதிகா, பிரகாஷ் ராஜ், சேரன், பிரசன்னா, ஜெயபிரகாஷ், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மன், மனோபாலா, அது ஒரு பெரிய லிஸ்ட்டுங்க. அது சுப்பு, பஞ்சு, ஒரு பெரிய லிஸ்ட்டு எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஹீரோ கதை அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லா வகையிலையுமே ஒரு டீம் எஃபர்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே பார்க்க முடியுது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நிமிஷத்தில் ஏற்பட்ட இம்ப்ரெஷன் என்னென்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுகிறவங்களும் சரி, அந்த கேரக்டர் டிசைன் பண்ணவங்களும் சரி, அது ரொம்ப அழகாக ஒரு எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் டிசைன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. ஏன்னா படம் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு சிறுமி, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ ஒரு உறுப்பை உள்ளே பொறுத்துனா அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த உறுப்பு எங்கேருந்து வருது, அது எதனால் வருது, யார் கொண்டு வர்றாங்க, எந்த டைமில் கொண்டு வர்றாங்க, இது எல்லாம் தான் கதை. ரொம்ப டீப்பாக உள்ள போகிறோம்ல. ஸோ இது பிளெயின் அண்ட் ஸ்ட்ரைட் ஸ்டோரி தான். ஆனால் என்னென்னா இதில் எக்கச்சக்க, அதாவது இது ஒரு ரொம்ப தமிழ் சினிமா அப்ரோச்சில், ஒரு கமர்ஷியல் அப்ரோச்சில் எடுத்திருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு தெரில. ஆனால் இதில் என்னென்னா ஒவ்வொரு சின்ன கேரக்டரும் சரி, சில கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா 1 நிமிடம் 2 நிமிடம் அப்படி வர கேரக்டர்லாம் கூட இருக்குது. ஆனால் என்னென்னா அந்தந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸை ஸ்கிரிப்டில் அவங்க குறைக்கவே இல்லை. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு தனித்தனமான ஒரு டைலாக் இருக்குது. பார்த்தீங்கன்னா ராதிகா சரத் கடைசியில் ஒரு டைலாக் பேசுவாங்க பிரகாஷ் ராஜை பார்த்து. பிரகாஷ் ராஜ் தான் அவங்க ஹஸ்பண்ட், ஒரு பெரிய ஆக்டராக இருப்பாங்க. ஸோ இவங்க கேட்பாங்க, நிறைய ஹானஸ்டான கேள்விகள் கேட்பாங்க. அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு எப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு இருக்குது, உங்கள் பொண்ணோட பர்த்டே தெரியுமா அப்படின்ட்டு கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதே மாதிரி சேரனோட எபிசோடு, சேரன் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருப்பார். ஒரு சின்ன ஒரு வழக்கில் மாட்டிக்குவார். அது மாட்டுறதுக்கு முன்னாடியும் மாட்டினதுக்கு அப்புறமும் அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ், ரொம்ப சட்டலான பெரிய சேஞ்செல்லாம் இருக்காது. பட் ஆனால் அதை எடுத்து கூறியிருக்கிற விதம் அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக எடுத்து கூட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பர்சனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அது நிறைய அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையாகும், இடையில ஒரு பெரிய விஷயம் நடக்கும். அதாவது அவங்கவுங்க லைஃப் ஸ்டோரியை நீங்கள் இந்த ஒவ்வொரு லைஃப் ஸ்டோரியுமே ஒவ்வொரு படமாக எடுக்கலாம். அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் அதை சுருக்குனாலும், அது ஒரு கொஞ்ச நிமிடமே காமித்தாலும், அதோட ஞாபகங்கள் நம்மளை உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய சக்ஸஸ், இந்த ஸ்கிரிப்டினுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது அதுதான். எல்லாமே ரொம்ப பிரகாஷ் ராஜனுடைய அந்த ப்ரெசன்டேஷன், கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நடிகன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் காமிச்சிருக்கிறாங்க. சுப்பு பஞ்சு அவரோட அசிஸ்டண்ட்டாக இருக்காரு. அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மனும் சரி, ஜெயபிரகாஷும் சரி, அவங்க 2 பேரும் பெற்றோர். அவங்களுடைய மகன் தான் ஒரு ஆர்கன் டோனராக இருப்பார். அது ஏன் டொனேட் பண்ணுறாரு, அவர் ஒரு ட்ராஜடி, அவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய ட்ராஜடி ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அதை அவங்க எவ்வளோ மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் ரொம்ப நாள் படம் பார்க்குறேன், 2-3 வருஷமாக நிறைய படம் பார்க்குறேன் அந்த ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி. ஆனால் இது ஒரு புது டேஸ்ட்டில், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு நல்ல ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு தான் சொல்ல விரும்புகிறேன். ரெகுலர் சினிமா விஷயங்கள்லாம் உடைச்செறிஞ்சிட்டு ஒரு ஒரு புது வகையான சினிமாவை எடுக்க முயற்சி செஞ்சு அதில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய
சந்தோஷம் எனக்கு. ஸோ எனக்கு தெரிந்து வந்து சஞ்சய் பாபி மாதிரி இருக்கிற ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸை வந்து நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. இன்னொன்று, ஒன்றுமே இல்லாத டப்பா பஞ்ச டைலாக் பேசுகிற தெலுங்கு படங்களை வந்து நம்ம ரீமேக் பண்ணி இங்கே கொண்டு வரதை விட தரமான மலையாள படங்களை வந்து ஓரளவுக்கு வந்து இங்கே வந்து சினிமாவின் புரிதல் நல்லா இருக்கிறவங்கள வச்சு ரீமேக் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படம் வந்து நமக்கு வந்து தெளிவாக உணர்த்துகிறதுங்க. இந்த படத்தில் என்ன பெரிய ஹைலைட், இதோட பெரிய பாசிட்டிவ் என்னென்னா, அந்த இன்டர்வல் வர வரைக்கும் வந்து அதாவது 20 நிமிஷம் தான் அந்த கேமுக்குள்ளே போகிறக்கு. கேம்னு சொல்லிடலாம். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகணும். அது எப்படி போகணும், அது சிக்கல்கள் அப்படிலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஏல ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த ரேசிங் ஸ்டார்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இருந்து வந்து அந்த ஸ்பீடு, அந்த ஸ்க்ரீன் பிளே நகர்ற ஸ்பீடு வந்து இன்டர்வல் நீங்கள் வந்து எல்லாம் போயிட்டு ரொம்ப சீக்கிரமே வந்து டெல்லாம் உட்காந்து எனக்குலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் மலையாளம் படம் பார்க்கல. ஸோ ரொம்ப வந்து அவ்வளவு தூரம் வந்து ஸ்கிரிப்ட் தெளிவாக இருந்துச்சு. நமக்கு வந்து ஒரு துளி கூட வந்து ஒரு 2 நிமிடம் கூட நம்மளை வந்து போர் அடிக்க வைக்கல. அதுதான் இந்த ஸ்கிரிப்டினுடைய, இந்த படத்தினுடைய பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து அதுதான். இன்னொன்று, இதில் வந்து இருக்கிற ஒரு மிக மிக உன்னதமான ஒரு மெசேஜ், அதாவது வந்து நம் உடல் உறுப்புகளை தானம் செய்வது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறதையும் அது வந்து எவ்வளோ அழகாக, அதாவது ஒரு சும்மா மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சோ இல்லை வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்மளை போர் அடிக்கவோ அது பண்ணாமல் அந்த கதையை வந்து அப்படியே அழகாக கொண்டு வந்து நமக்கு அழகாக புரிய வச்சிடறாங்க. ஒரு தானம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், தானம்ங்கிறது ஒரு தியாகம் அப்படிங்கிறதே வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதையும் கூட புரிய வச்சிடறாங்க. அந்த மாதிரி 2-3 ஆங்கிள் இருக்குதுங்க இந்த படத்துக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் இருக்குது. என்னென்னா, ஒரு நபர் செய்கிற ஒரு சிறிய தவறு இல்லை ஒரு கூட்டம் செய்கிற ஒரு சிறிய தவறு, 1 நிமிட தவறுனால எவ்வளோ பேர்த்தோட வாழ்க்கை வந்து புரட்டி போடப்படுது அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக எடுத்துருந்தாங்க. இந்த படத்தினுடைய கடைசி ஷாட் கூட பார்த்தீங்கன்னா அப்படி மேலே போயிட்டு அந்த எல்லோ லைட்டு தான் எரியும். ஸோ அதுதான் அந்த சிம்பாலிக்காக கவனம் தேவை, சாலையில் கவனம் தேவை அப்படிங்கிறது வந்து இதை விட ஒரு சிறப்பாக வந்து சொல்ல முடியாது. இன்னொன்று, இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நடித்தவங்க எல்லாருமே சரி, இதில் நான் யாரை சொல்கிறதுன்னு தெரியல, சரத் ஆகட்டும், பிரசன்னாவாகட்டும், பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், ராதிகாவாகட்டும், சுப்பு பஞ்சு ஆகட்டும், எல்லாருமே வந்து ஜெயபிரகாஷ் ஆகட்டும், லட்சுமி நரசிம்மன், எல்லாருமே போட்டு நடிச்சிருக்காங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பீக்கில் வைக்கணும், அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கு, இந்த படம் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாடி அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதை முடிஞ்ச அளவுக்கு டெலிவரி பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ என்னென்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல வெரைட்டி, ஒரு நல்ல வகையான சாப்பாடு, நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வருது இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக பார்க்குறப்போ வந்து. அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைலாக்ஸும் சரி, டைலாக்ஸ் வந்து எந்த ஒரு செயற்கைத்தனமும் முக்கால்வாசி இல்லாமல், சில சினிமாத்தனங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து 90% வந்து ஒரு நல்ல ப்ராக்டிக்கலான டைலாக்ஸ் வந்து இருக்கிறங்காட்டிக்கு வந்து எனக்கு தெரிந்து வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் 2 டிபார்ட்மெண்ட்ஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். என்னென்னா, மியூசிக் அண்ட் பிஜிஎம் வந்து எனக்கு சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்டினரியாக தெரிஞ்சது, பேட்சியாக தெரிஞ்சது, ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாத மியூசிக் மாதிரியும் சில இடங்களில் வந்து தெரிஞ்சுது. அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, சினிமாட்டோகிராஃபி எனக்கு தெரிந்து எல்லா ஜஸ்டிஸும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ட்ராவல் அதை வந்து நம்ம கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த நம்ம வந்து அந்த வண்டி கூட போகிற மாதிரியே வந்து காட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல. ஆனால் என்னென்னா, இன்னுமே வந்து எஃபோர்ட்டை உள்ளே போட்டிருக்கலாம். மேபி புது டைப் ஆஃப் கேமராவை வச்சு ஒரு மாதிரி இன்னுமே வந்து உள்ளே கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 95% வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து நியாயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லணும். எடிட்டிங் வந்து தெளிவான எடிட்டிங்க. அதாவது இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கதை. ஸோ இதை வந்து அப்படி இப்படி சொதப்பலாக வெட்டி ஒட்டினோம்னா சுத்தமாக யாருக்குமே ஒன்றுமே புரியாமல் போயிடும், அந்த சான்ஸ் கூட இருக்குது. பட் இந்த படம் வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் யாருமே அங்கே புரியல அப்படின்னு சொல்கிற ஆட்களை என்னால் பார்க்க முடியல. ஸோ அதுக்கு வந்து நிச்சயம் நம்ம எடிட்டருக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த விதத்துலேயும் வந்து சூப்பராக இருக்குது. ஃபைனலாக எனக்கு வந்து சொல்ல வேண்டியது 2 விஷயங்கள் சொல்லணும்.
ஒன்று ஒரு பாராட்டு. அதாவது 2-3 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், மணியன் அப்படிங்கிற ஒரு ஈரோட்டுக்காரன் நினைக்கிறேன், அவங்க பொண்ணு வந்து ஒரு விபத்தில் இப்படி தான் மரம் அடிச்சிட்டாங்க, மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சு. அவங்களோட எல்லா ஆர்கன்ஸையும் வந்து அவர் டொனேட் பண்ணார். டொனேட் பண்ணி நிறைய உயிர்கள், 4-5 உயிர்கள் வந்து அதனால் காப்பாற்றப்பட்டது. எனக்கு தெரிந்து தெய்வம் இருக்கோ இல்லையா அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதை போயிட்டு நம்ம முக்கி போய் தேடுறதை விட மனித தெய்வங்களாம் இவங்கெல்லாம் இருக்காங்க. சரி, இவங்களை மறந்துட்டு அதை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு தெரில. அதே மாதிரி நிறைய சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆரம்பித்தாங்க நினைக்கிறோம், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கன்ஸ் அத்தனையும் டொனேட் பண்ணாங்க, பெருசாக பேசப்பட்டது. அதெல்லாம் எவ்வளோ உன்னதமானது. ஏன்னா அது அந்த பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணும்போது வந்து அவங்க எவ்வளோ மெச்சூராக, எவ்வளோ ஒரு சொசைட்டி கான்ஷியஸாக அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அது அவங்க பொசிஷன்லேருந்து பார்த்து தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அப்படி ஆர்கன் டொனேட் பண்ண மனசு வந்து தன் பிள்ளை இறந்தாலும் முளைச்சாவே ஏற்பட்டாலும் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் ஒரு ராயல் சல்யூட். அதே மாதிரி தன் ஆர்கனை டொனேட் பண்ணால் என்ன ஆயிரப்போகுது, இல்லை மண்ணுக்குள்ளே போகிற பாடி தானே அப்படின்னு நினச்சிட்டு ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். ரெண்டாவது திட்டணும் சில பேர்த்த என்னென்னா, இன்றைக்கி படம் விட்டு வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு பையன் படியில் நின்று போயிட்டு கீழே விழுந்துட்டான், தலையில் எங்கேயோ ஆடி, அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போச்சு. ஸோ ஒரு 90% விழுக்காடு இளைஞர்கள் வந்து ரொம்ப பொறுப்பானவர்கள் தான் இல்லை இல்லைங்களா. அந்த 10% விழுக்காடு இளைஞர்கள், அதாவது நீ வந்து ஈசிஆர் ரோட்டில் வந்து 130 கிலோமீட்டரில் வந்து உன் பைக்கில் போகிறது அப்படிங்கிறது வந்து உனக்கு வேணால் வந்து மரண ஜாலியாக இருக்கலாம், மற்றவங்க மரணமாக போய் முடியலாம். ஸோ உன்னோட ஹீரோயிஸ்ட்டை காட்டணும், இல்லை வந்து நான் தான் பெரிய ஆள், நான் பெரிய கெத்து, நான் பெரிய பருப்பு அப்படின்னு காட்டணும்னா ஒரு ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு நீ பார்டரில் போய் நாட்டை காப்பாற்றலாம். இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம். 130 போய் டேர்ன் போட்டு தான் வந்து நீ சீன் போடணும் அப்படின்னா தாராளமாக போடு, அது பிரச்சனை இல்லை. யாருமே இல்லாத ரோட்டில் போய் பண்ணு, கீழே உளுந்து செத்து கூட போ, அது பிரச்சனை இல்லை, அது யாரும் கேட்கல. ஏன்னா நீ வந்து உன் லைஃப்பை துச்சமாக வைக்கிறப்ப எங்களுக்கு என்ன, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தவன் லைஃப்பை பாதிச்சிடாது. ஏன்னா நீ எங்கேயாவது போய் இடிச்சு நீ சாவுறது இல்லாமல் 10 பேர்த்தோட குடும்பத்தோடைய சாவுக்கு காரணமாயிட்டு போயிடாது. நீ செத்துடுற, நீ போயிடுற, அவ்வளோதான். ஆனால் அந்த 10 பேர்த்தோட குடும்பம் அவங்க எங்கே போவாங்க? ஸோ அப்படி இருக்கிற ஒரு பொறுப்பற்ற இளைஞர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்லிக்க விரும்புவது என்னன்னா, உங்களை மாதிரி ஒரு சமூக விரோதிகள் நிச்சயமாக யாருமே கிடையாது. இந்த படிக்கட்டில் பெருவரில் பேலன்ஸ்லேயே அப்படியே போகிறது, ஓடி போய் ஏறுறது, குரங்கு மாதிரி தவறுது, இந்த அத்தனை பேர்த்துக்கும் பஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி கொண்டாடி பப்ளிக் நியூசன்ஸ் ஏற்படுத்துறது. ரோடு அப்படிங்கிறது வந்து ட்ராவலுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ரோடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்டன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறது ரோடு கொடுக்கல. ஸோ அப்படி இருக்க அத்தனை பேர்த்துக்கும் வன்மையான கண்டனங்கள். நீங்கள் அதான் திருப்பி சொல்கிறேன், சமூக விரோதிகள் நீங்கள் தயவுசெய்து உங்களை மாற்றிக்க வந்து வழியை பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளோதாங்க. இந்த படத்துக்கு நிச்சயமாக என்னோட மார்க் வந்து 5க்கு 4 தருவேன். ஏன்னா ஒரு நோபல் மெசேஜ் வந்து உள்ளே வந்து இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீறி வந்து இவ்வளோ ஒரு தெளிவான, அதாவது குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் மெசேஜையும் கன்வே பண்ணுற ஒரு படத்தை நான் ரொம்ப நாள் கழித்து வந்து இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிமுங்க. இது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக போர் அடிக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஏன்னா மெசேஜ் வந்து அவ்வளோ தெளிவான ஒரு மெசேஜ். நிச்சயமாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு கமெண்ட்டுகள் அது பதிவு செய்யுங்க. மற்றும் ட்விட்டர், ஃபேஸ்புக் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், தாராளமாக பேசுவோம். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.